கற்பனை செஞ்சு பாருங்க. கையில் ஒரு தடியுடன் ஒரு 10 வயது சிறுவன் நிக்கிறான். அவனுக்கு எதிரே அவனை விட 2 மடங்கு பெரிய நல்ல பயிற்சி பெற்ற ஒரு மல்யுத்த வீரன் நிக்கிறான். ம் சுற்றிலும் பெரிய கூட்டம் வேற இருக்கு. ஆமா, பார்வையாளர்கள் என்ன நடக்க போகுதுன்னு மூச்ச பிடிச்சிட்டு பாக்குறாங்க. அந்த சிறுவன் சற்றும் தயங்காமல், தைரியம் இருந்தால் என்னோடு மோதுன்னு சவால் விடுறான். ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த சிறுவனின் அடியில் அந்த பெரிய மனிதனின் கம்பு 2 துண்டாக உடைந்து விழுது. நிஜமாவே இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படக்காட்சி மாதிரி தான் இருக்கு. ஆனா இது உண்மையிலே நடந்த சம்பவம். அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, பிற்காலத்தில் உலகம் முழுவதும் அமைதியையும் வேதாந்தத்தையும் போதித்த சுவாமி விவேகானந்தர். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு உற்சாகமா வரவேற்கிறோம். நமது இன்றைய மூல ஆதாரங்கள் விவேகானந்தரின், அதாவது சிறுவன் நரேனின் இளமை பருவத்தை பற்றி மிகவும் அரிய குறிப்புகள். விவேகானந்தர்னு சொன்னதுமே கைகளை கட்டிக்கொண்டு அமைதியா தியானத்துல ஆழ்ந்திருக்கும் ஒரு துறவியின் பிம்பம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அந்த அமைதியான சிலைக்குள் ஒரு காலத்தில் கொதித்து கொண்டிருந்த முரட்டுத்தனமான எரிமலையை, அந்த அதீத ஆற்றலை தோண்டி எடுப்பதுதான் இன்றைய நமது அலசலின் நோக்கம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு சாதாரண சிறுவன் எப்படி ஒரு பெரும் ஆற்றல் மையமா மாறினான்னு பார்க்க போறோம். இந்த ஆரம்பமே இதை கேட்கிற பலருக்கும் ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். நாம் எப்போதும் ஒரு மாபெரும் மரத்தோட பூக்களையும் பழங்களையும் மட்டுமே பார்த்து பழகிட்டோம். ஆனா அந்த மரம் எப்படிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான தரைக்கடியில் பாறைகளை உடைத்து கொண்டு வளரும் விதையிலிருந்து முளைத்தது அப்படிங்கிறத பார்க்கறது மிக முக்கியம். சரியா சொன்னீங்க. அந்த ஆற்றல் ஏதோ தியானத்தின் மூலமாகவோ அமைதியான வாசிப்பின் மூலமாகவோ முதல்ல வெளிப்படல அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். நரேனின் ஆற்றல் முதல்ல அவனது உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளில்தான் முழு வீச்சில் வெடித்திருக்கு. அதாவது அவனது உடலாற்றல் தான் முதல்ல வெளியில வந்திருக்கு. ஆமாம், தனக்குள் இருந்த அந்த அதீத ஆற்றலை வெளிப்படுத்த தன் நண்பர்களுடன் சேர்ந்து வீட்ல ஒரு நாடக குழுவை ஆரம்பிச்சான். ஆனா அவனது தாத்தா கோபமடைந்து இனிமேல் வீட்டில் இதெல்லாம் கூடாதுன்னு தடுத்துட்டார். ஒரு சாதாரண சிறுவன்னா அழுது கொண்டு மூளையில உட்கார்ந்துருப்பான். ஆனா நரேன் அப்படி பண்ணல. வீட்டின் முற்றத்திலேயே ஒரு உடற்பயிற்சி குழுவை ஆரம்பிச்சுட்டான். தாத்தா தடுத்தா என்ன, நான் வேற வழியில என் ஆற்றலை காட்டுவேன்னு முடிவெடுத்துட்டான். ஒரு கதவு அடைக்கப்பட்டா உடனடியாக அவனது ஆற்றல் தனக்கான வேறு ஒரு பாதையை உடைத்து கொண்டு உருவாக்குது அப்படிங்கறத இந்த சம்பவம் காட்டுது. உளவியல் ரீதியாக பார்த்தால் அபரிமிதமான ஆற்றல் கொண்ட குழந்தைகள் ஒருபோதும் முடங்கி போவதில்லை. அவங்களோட கவனச்சிதறல்னு நாம நினைக்கிறது உண்மையில் ஒரு மாற்று பாதையை நோக்கிய பாய்ச்சலாகவே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்படிதான் அந்த உடற்பயிற்சி குழுவும் ஆரம்பிச்சது. ஆனா அதுவும் அதிக நாள் நீடிக்கல. உறவுக்கார சிறுவன் ஒருவன் விளையாடும்போது கைய உடைச்சு கொள்ளவே குடும்பத்தினர் அதையும் நிறுத்திட்டாங்க. ஆனாலும் நரேன் விடலையே. கண்டிப்பா விடல. நவகோபால் மித்ரர் என்பவர் நடத்திய உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று சேர்ந்தான். அங்க ஒரு சுவாரஸ்யம் நடக்குது. நரேனின் ஆர்வத்தையும் தீவிரத்தையும் பார்த்த நவகோபால் அந்த சிறுவன் கையிலேயே அந்த உடற்பயிற்சி கூடத்தின் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டார். அட, எனக்கு இது சற்று விசித்திரமா தோணுது. ஒரு பெரியவர் எப்படி ஒரு சின்ன பையன் கிட்ட அத்தனை பெரிய பொறுப்பு ஒப்படைப்பார்? பாத்தீங்கன்னா, தலைமை பண்பு என்பது வயதை பொறுத்ததல்ல. அது ஒரு வகையான காந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் உடல் பலம் மட்டும் ஒருவனை தலைவனாக்கி விடாது. வேற என்ன வேணும்? உள்ள ஆற்றலை மற்றவர்களுக்கு கடத்தும் திறன், தன்னை விட பெரியவர்களையும் ஒருங்கிணைக்கும் ஒருவித இயல்பான ஆளுமை நரேனிடம் இருந்திருக்கு. அதை நவகோபால் மித்ரர் சரியா கணிச்சிருக்கார். அந்த ஆளுமைக்கு தொடக்கத்துல நான் சொன்ன சிலம்புக்கலை சம்பவமே ஒரு பெரிய உதாரணம். மெட்ரோபாலிட்டன் பள்ளியில ஒரு சிலம்பு போட்டி நடக்குது. நரேன் முகமதியன் நிபுணர்களிடம் சிலம்பம் கற்றிருந்தான். அங்கே பார்வையாளரா வந்திருக்கான். போட்டி ரொம்பவும் சலிப்பா போயிட்டு இருந்திருக்குமே. ஆமா, பார்வையாளர்கள் கொட்டாவி விடுறாங்க. அந்த சலிப்பை உடைக்கத்தான் இந்த 10 வயது சிறுவன் எழுந்தே கையில் கம்பை எடுத்து சுழற்றியபடி சவால் விட்டான். முடிவில் அந்த பெரிய மனிதனின் கம்பு உடைந்தபோது கூட்டம் ஆர்ப்பரிக்குது. நீச்சல், மல்யுத்தம், படகோட்டுதல் என எல்லாவற்றிலும் அவன் கில்லாடி. உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. இதை விவாதிக்கும் போதே எனக்கு ஒரு கேள்வி வருது. இதை கேட்கும் உங்களுக்கும் வீட்ல ஒரு சுட்டி குழந்தை இருக்கலாம். ஒரு இடத்துல உட்காராம ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளை நாம கோபப்படுவோம். ஆனா ஒரு 10 வயது சிறுவனுக்கு ஒரு கூட்டத்தின் முன் எழுந்து சவால் விடும் அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வருது? இது வெறும் இளவயது முரட்டுத்தனம் இல்லையா?
இல்ல, இதை வெறும் முரட்டுத்தனம் அப்படின்னு சுருக்கிட முடியாது. முரட்டுத்தனம் என்பது தன்னை நிரூபிக்க பிறரை துன்புறுத்துவது. ஆனா நரேனின் இந்த செயல்கள் அவனுள் ஆழமாக வேரூன்றி இருந்த தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையா? ஆமாம், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவனது ஒவ்வொரு அசைவிலும் இருந்திருக்கு. இத உடல் பலத்தை விட அவனது மனபலத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கணும். அதீத ஆற்றல் கொண்ட குழந்தைகள் சமூகத்தின் பொதுவான விதிகளை மீறுவது இயல்புதான். அவர்கள் தங்களை சுற்றியுள்ள எல்லைகளை சோதித்து பார்க்கறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா வெறும் உடல் பலம் மட்டும் இருந்தால் ஒருவன் அடாவடிக்காரனா மாறி இருப்பான் அப்படிங்கிறது புரியுது. நரேனன் அந்த உடல் பலம் ஒரு கட்டத்தில் அவனது அபாரமான கருணையோடும் அநீதியை கண்டால் கொதித்தெழும் துணிச்சலோடும் எப்படி கைகோர்த்தது அப்படிங்கறத நோக்கி நாம நகரணும். கண்டிப்பா, அதுதான் அவனது பரிணாம வளர்ச்சியும் அடுத்த கட்டம். ஒரு முறை ஒரு பெரிய மரக்கட்டையை தூக்க வந்த ஆங்கிலேய மாலுமி ஒருவனின் தலையில் அந்த கட்டை தவறி விழுந்துடுது. ரத்தம் கொப்பளிக்குது. அவன் இறந்துட்டான்னு நினைத்து சுற்றி நின்ற கூட்டம் பயந்து ஓடிடுறாங்க. இங்கதான் நீங்க கவனிச்சீங்களா, அந்த பார்வையாளர் விளைவு செயல்படுது. அதாவது பைஸ்டாண்டர் எஃபெக்ட். ஆமாம், கூட்டத்தில் ஒருவருக்கு ஆபத்துனா யாராவது உதவுவாங்கன்னு நினைத்து அனைவரும் விலகி ஓடுவது மனித இயல்புதானே. ஆனா நரேன் அந்த இயல்பை உடைக்கிறான். சற்றும் யோசிக்காமல் தான் கட்டியிருந்த வேட்டையை கிழித்து அந்த மாலுமியின் தலையில் கட்டு போடுறான். அவனை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்ததும் மட்டுமல்லாமல் நண்பர்களிடம் பணம் திரட்டி அவனது மருத்துவ செலவுக்கும் கொடுக்கறான். இது ஒரு அபாரமான பரிவு. இது ஒரு சம்பவம் என்றால், இன்னொரு முறை கல்கத்தா கோட்டையை சுற்றி பார்க்க போன இடத்தில் நண்பன் ஒருவனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்து துடிக்கிறான். மற்றவர்கள் அவனை கேலி செய்துவிட்டு முன்னே சென்றுவிட, நரேன் மட்டும் திரும்பி வந்து அவனுக்கு உதவி செய்து வண்டி பிடித்து அவனை வீட்ல பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கிறான். கருணை என்பது வெறும் அனுதாபமாக இல்லாமல் உடனடி செயலாக மாறுவது இங்குதான். அவனது உடல் வலிமை பலவீனமானவர்களை அரவணைக்கும் ஒரு கருவியாக மாறுது. இதுதான் ஒரு தலைவனுக்கான உண்மையான அடையாளம். இந்த அரவணைக்கும் குணம் ஒரு புறம் இருந்தாலும் அவனது துணிச்சலின் பரிமாணம் வேறொரு தளத்தில் இயங்குது. நண்பர்களுடன் நவாப் உயிரியல் பூங்காவிற்கு படகில் செல்லும்போது ஒரு நண்பன் வாந்தி எடுத்துடுறான். ஓ, படகோட்டிகள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே. ஆமா, மிரட்டுறாங்க. படகை சுத்தம் செய்யாமல் இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சிறுவர்கள் பயந்து இருமடங்கு பணம் தரும்னு சொன்னாலும் படகோட்டிகள் கேட்பதாக இல்லை. நரேன் அங்க யாரிடமும் வாக்குவாதம் செய்யல. அப்ப என்ன செஞ்சா? சத்தமில்லாமல் நழுவிச் சென்று தொலைவில் சென்று கொண்டிருந்த ஆங்கில சிப்பாய்களை தனக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தில் பேசி அவர்கள் கையை பிடித்து அழைத்து வந்து படகோட்டிகளை பணி வைக்கிறான். அட, அமைதியாக நழுவிச் சென்று சிப்பாய்களை அழைத்து வந்த அந்த சமயோஜித புத்தி அதிகாரத்தை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்ற அவனது தெளிவை காட்டுது. எங்கு பலத்தை பயன்படுத்தணும், எங்கு அதிகார அமைப்பை பயன்படுத்தணும் என்ற நுட்பம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அதிகாரத்தை எதிர்கொள்ளும் விதம் நாடக கொட்டகை சம்பவத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக வெளிப்படுது. நரேனுக்கு 14 வயசு இருக்கும்போது நாடகம் பார்க்க செல்றான். நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போதே மேடையில் உள்ள ஒரு நடிகரை கைது செய்ய ஒரு ஆங்கிலேய அதிகாரி வர்றார். அந்த காலத்துல ஆங்கிலேய அதிகாரியை எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஆனா இதை பார்த்த நரேன் பார்வையாளர் வரிசையிலிருந்து எழுந்து மேடையிலிருந்து இறங்குங்கள், நாடகம் முடிந்த பிறகு உங்கள் வேலையை வைத்துக் கொள்ளுங்கள், பார்வையாளர்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்னு தைரியமா சத்தம் போடுறான். ஆச்சரியமா இருக்கே. அவனை பாட்டு மற்றவர்களும் குரல் கொடுக்க அந்த அதிகாரி பின்வாங்கி போயிட்டார். எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு 14 வயது சிறுவன் ஆங்கிலேய அதிகாரிகளை அதட்டுகிறான், அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்பது நம்பவே கடினமாக இருக்கிறதே. இது எப்படி சாத்தியம்? வெளிப்படையாக பார்க்கும்போது இது நம்ப முடியாததா தோணலாம். ஆனா அதிகாரத்தின் உளவியலை புரிந்து கொண்டால் இது சாத்தியமே. எந்த ஒரு அடக்குமுறை அதிகாரமும் மக்களின் பயத்தின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதாவது மக்கள் பயப்படணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆமா, அந்த அதிகாரிகளும் சிப்பாய்களும் இந்தியர்களை தங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் பயந்தவர்களாகவும் பார்த்து பழகியவர்கள். திடீரென்று எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு சிறுவன் நேருக்கு நேராக நின்று தட்டி கேட்கும்போது அதிகாரத்தின் அந்த பயமுறுத்தும் கட்டமைப்பு ஒரு கணம் உடைந்து விடுகிறது. அந்த பயம் இல்லாத தன்மைதான் காரணமா? கண்டிப்பா. அவனிடம் இருந்தது தடையற்ற தூய்மையான துணிச்சல். உண்மையான அச்சமின்மையை காணும்போது அதிகாரம் ஒரு கணம் ஸ்தம்பித்து தயங்குவது வரலாற்றில் பல இடங்களில் நடந்திருக்கு. அந்த பயமுறுத்தும் கட்டமைப்பு உடைகிறது அப்படிங்கிற கோணம் மிக நேர்த்தியா இருக்கு. ஆனா இப்படி உடல் அளவிலும் மன அளவிலும் எல்லை மீறிய ஆற்றல் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் என்ன ஆகும்? அது ஒரு முக்கியமான கேள்வி.
அந்த ஆற்றல் உலகை தாக்கும் முன் எப்படி இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு திருப்பு முனைக்கு நாம இப்போ போகணும். அந்த போராட்டத்தை நரேனே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறான். அவனுக்குள் இருந்த ஆற்றல் ஏதோ வெளியிலிருந்து வந்ததல்ல, அது அவனது உடலுக்குள்ளேயே ஒரு பெரும் அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. ஆமா, நரேனே பின்னாளில் இதை குறிப்பிடுறார். அவனுக்குள் இனம் தெரியாத ஆற்றல் ஒன்று வளர்ந்து வந்ததாம். எதுவும் செய்யாம சும்மா இருந்தா நோய் வந்துவிடும் அல்லது கட்டுக்கடங்காமல் போய்விடும்னு அவரே சொல்லியிருக்காரு. ஒரு பூகம்பம் வெடிக்க காத்துக் கொண்டிருப்பது போல். சரியா சொன்னீங்க. அதே வார்த்தைகளை தான் அவரும் பயன்படுத்தியிருக்கார். ஒரு பூகம்பம் வெடிக்க காத்திருப்பது போல் இருந்திருக்கு. ஆனா அந்த பூகம்பம் உலகை அழித்து விடாமல் எப்படி ஒரு விபத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது தெரியுமா? இயற்கையோட தலையீடு இங்கு ரொம்ப முக்கியம். பிரபஞ்சம் எப்படி ஒரு மாபெரும் சக்திய தன் கட்டுக்குள் கொண்டு வர ஒரு பாஸ் பட்டனை அழுத்தியது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். அந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு நாள் நண்பர்களுடன் மாடியில விளையாடிக் கொண்டிருக்கும்போது நரேன் கீழே விழுந்துடுறான். வலது கண்ணுக்கு மேல் நெற்றியில் கல் அடிபட்டு ரத்தம் கொட்டுது. நிரந்தர தழும்பு ஏற்படுது. இது ஒரு சாதாரண காய மாதிரி தெரியலாம், ஆனா இதோட தாக்கம் அதிகம். இத பத்தி ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை குறிப்பிடுறார். இந்த விபத்தின் மூலம் அவனது ஆற்றல்கள் கட்டுப்படுத்தப்பட்டன, இல்லாவிட்டால் அவன் உலகையே உலுக்கியிருப்பான்னு சொல்றாரு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கல் பட்டு காயம் ஏற்பட்டதால் ஒருவனது ஆற்றல் எப்படி குறையும்? இதை நாம பெரிய கோணத்தை பொருத்தி பார்க்கணும். ஒரு குழந்தை அதிவேகமா ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய தடுமாற்றம் அவனை நிலைகுலைய செய்யுது இல்லையா? அதுபோல உலகையே உலுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவனிடம் ஆற்றல் இருக்கும்போது அது முதிர்ச்சி அடையும் வரை அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பிரேக்குன்னு சொல்லலாமா? ஆமா, அந்த விபத்து அவனது புறவோட்டத்தை நிறுத்தி அவனுக்குள் ஒரு நிதானத்தையும் வலியை உணரும் தன்மையையும் கொண்டு வந்தது. உடல் காயப்படும்போது மனம் இயல்பாகவே தன்னை நோக்கி, அதாவது அகமுகமாக திரும்புகிறது. அந்த உள்ளே திரும்புதல் தான் நரேனன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம். விபத்திற்கு பிறகு புற உலகை கலக்கிய அந்த ஆற்றல் எப்படி அவனுக்குள் அகத்தேடலாக திரும்பியது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யம். குழந்தை பருவத்தில் தாய் புவனேஸ்வரி சொன்ன ஒரு கதையும் இதுக்கு காரணம். ஓ, அந்த கைலாய கதையா? ஆமாம். தாய் அவனிடம், நீ கைலாயத்தில் சிவனின் பூதங்களில் ஒருவன், குறும்பு செய்ததால் பூமிக்கு அனுப்பப்பட்டாய்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டு மீண்டும் சிவபெருமானை அடைய 7 வயதிலேயே சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து ஸ்லோகங்கள் சொல்லத் தொடங்கிட்டான். பெற்றோர் சொல்லும் கதைகள் எப்படி குழந்தைகள் மனசுல ஆழமா பதியுதுன்னு பாத்தீங்களா? ஆமாம். அதுவரை வெளியே பாய்ந்த ஆற்றல் இப்போ தனக்குள்ளே தேடலாம் மாறுது. விளையாடும்போது திடீரென்று தனிமைக்குச் சென்று நான் அரசனாவேன், இதை சாதிப்பேன் அப்படின்னு தொடர்பில்லாமல் பேசிவிட்டு சுயநினைவுக்கு திரும்பியதும் வெட்கப்படுவான். நண்பர்கள் அவன மறைக்கலன்றவன்னு நினைச்சாங்க. இந்த நிலைய ஒருவிதமான ஹை ஃபோக்கஸ் டிரான்ஸ்னு சொல்லலாம். மூளை ஒரு அதீத நனவு நிலைக்கு செல்லும்போது சாதாரண உலகத்தின் தொடர்புகள் துண்டிக்கப்படும். அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதற்கு மிக சிறந்த உதாரணம் பாம்பு படமெடுத்து ஆடிய போதும் அவன் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததுதான். சகோதரி நிவேதிதா கூறியது போல 8 வயதிலேயே அவனால் சமாதி நிலையை அடைய முடிந்தது. கேட்பவர்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? 8 வயது சிறுவன் பாம்பை பற்றி கவலைப்படாமல் சமாதி நிலையில் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். சமாதி நிலை அப்படிங்கிறது இவனுக்கு பயிற்சியால் வந்ததல்ல, அது அவனது இயல்பு. புற உலகத் தூண்டல்கள் அனைத்தையும் துண்டித்துவிட்டு மனம் தனக்குள் முழுமையாக குவியும் நிலை அது. இந்த அகத்தேடல் எப்படி உச்சகட்டமான மாயாஜால அனுபவங்களை அவனுக்கு கொடுத்தது என்ற இறுதி பகுதிக்கு நாம் இப்போ வரோம். தினமும் தூங்கும் முன் படுத்தவுடன் புருவ மத்தியில் தோன்றும் வண்ண ஒளித்திரள் வெடித்து அவனது உடலை வெண்ணிற ஒளியில் குளிப்பாட்டுமா. இது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். சில சமயம் ஒரு சிறுவன் ஒலிப்பந்தை காலால் உதைத்து நரேனுடன் ஒன்றி விடுவான். எல்லாரும் இப்படிதான் தூங்குவார்கள்னு நரேன் நினைச்சிருக்கான். இந்த ஒளி அனுபவம் அகத்தேடலோட ஒரு வெளிப்பாடு. மூளை ஒரு அதீத நரம்பியல் குவிமையத்தை அடையும் போது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுங்க. அந்த புத்தரன் தரிசனம் பத்தி சொல்லியே ஆகணும். அறைய தாழ்பால் போட்டு தியானம் செய்த போது தெற்குச் சுவரிலிருந்து ஒளிமயமான அமைதியான துறவி ஒருவர் தலைமளிக்கப்பட்ட கமண்டலம் மற்றும் தடியுடன் தோன்றி நின்றார். பயந்து போய் நிறைய ஓடிவிட்டான். பிறகு அவர் புத்தராக இருக்கலாம் என உணர்ந்து வருத்தப்பட்டான். ஆமாம், இது மிக முக்கியமான நிகழ்வு. மூடிய அறையில் சுவரிலிருந்து ஒருவர் வெளியே வருவதா?
இது மாயாயா அல்லது அதீத நனவு நிலையின் வெளிப்பாடா? அக அனுபவங்கள் என்பவை ஒருவனின் அகத்தேடலுக்கு கைகாட்டி பலகைகள் போல் செயல்படுகிறது அப்படிங்கறதா இங்க உள்ள தத்துவம். ஒருவன் தனது ஆழ்மனதை நோக்கி பயணம் செய்யும்போது அவனது அதீத நனவு நிலை அவனுக்குள் இருக்கும் அமைதியை ஒரு உருவகமாக ப்ரொஜெக்ட் செய்து, அது மாயை அல்ல, மனதின் உச்சகட்ட திறப்பு. சிலம்பம் சுற்றி எதிரியின் கம்பை உடைத்த ஒரு முரட்டுச் சிறுவன், சமூக அநீதியைக் கண்டு கொதித்த கோபக்காரன் எப்படி மூடிய அறைக்குள் புத்தரின் தரிசனத்தைக் காணும் நிலைக்கு தன் ஆற்றலை மடைமாற்றம் செய்தான் அப்படிங்கிற முழு பயணமும் உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. தன்னிடமிருந்த அந்த எல்லையற்ற ஆற்றலை அவன் அழிக்கல, அதை தன் அகத்தேடலுக்கும் மனித குலத்தின் மேம்பாட்டுக்கும் மடைமாற்றம் செய்தான். விடைபெறுவதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். நரேன் தன்னுக்குள் இருந்த அந்த பிரம்மாண்டமான பூகம்ப ஆற்றலை அழித்து விடாமல் அதை மிக சரியாக அகத்தேடலுக்கு பயன்படுத்தினான். நாமும் சிறுவயதுல பல கேள்விகளோடும் அடங்காத ஆற்றலோடும் தான் இருந்தோம் இல்லையா? ஆமாம். ஆனால் நாம் வளர வளர சமூகத்தின் அழுத்தத்தால் நமக்குள் இருக்கும் அந்த பூகம்பத்தை அடக்கி ஆழ்குழியில் புதைத்து விட்டோமா, அல்லது அதை நமக்கான தேடலாக மடைமாற்றம் செய்திருக்கிறோமா? சற்று சிந்தித்துப் பாருங்கள். கேட்பவருக்கு இந்த ஆழமான அலசல் புதிய திறப்புகளை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். உற்சாகமாக விடைபெறுகிறோம்.